சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவராக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இது ஆகாபின் சங்கீதம். இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தர் தன் சொந்த ஜனமாகவே எண்ணுகிறார். நாமும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் தான். ஆகவே நம்மேல் மிகவும் கரிசனை கொண்டவர் நம் தேவன். நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நாம் யாவரும் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலர் என்று கூறுகிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் கண்டுபிடித்த உண்மை இது. இதை கூறிய பின் தான் அதை கண்டுபிடித்த விதத்தை கூறுகிறார். எல்லா இஸ்ரவேலருக்கும் அல்ல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தான் தேவன் நல்லவர். பாரம்பரிய கிறிஸ்தவன், பேருக்கு கிறிஸ்தவன் இவர்களுக்கு அல்ல. கர்த்தருக்கு பயந்து பிரியமாய் நடந்து கட்டளைகளை கை கொண்டு கர்த்தரை ருசித்து பார்த்தவர்களுக்கும் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களுக்கும் தான் கர்த்தர் நல்லவர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்றும் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோரின் இருதயம் மகிழும் என்றும் கூறுகிறார். சுத்த இருதயத்தை விரும்புவோரின் உதடுகள் இனிமையானவைகள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சுத்த இருதயமுடையவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளையே பேசுவார்கள். தேவனே நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். சுத்த இருதயமுடைய மக்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே பெரியது என்றும், சுத்தமான இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு கொள்வதுடனே அன்பையும் சமாதானத்தையும் நாடு என்றும் கூறுகிறார். ஆகவே அவர் சுத்த இருதயங்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிறார். சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, சுத்த இருதயம் உள்ளவர்களாக எங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் செய்கிறேன். நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று, என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று அறிந்து அவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நாம் நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.